வெல்கம் டு மகிழகம் சேனல். சண்டே நான்வெஜ் மெனுவுக்கான ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சோறு. நார்மலாக நம்ம பிரியாணி இல்லைன்னா ஒயிட் ரைஸோட மட்டன் குழம்பு சுக்கா இந்த மாதிரி செய்வோம். பிரியாணிக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி தேங்காய் பாலில் சாதம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1.5 கப் உள்ள அரிசிக்கு நல்ல பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காயை நம்ம நல்லா திருவி மிக்சியில் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி நம்ம பால் எடுத்துடலாம். தேங்காய் பாலை இந்த மாதிரி மெல்லிசான துணியில் பிழிஞ்சு எடுக்கும்போது ஒரே தடவையில் நமக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் கிடச்சிரும். நம்ம வெறும் ஃபில்டரில் ஸ்பூனில் தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் மெஸ்ஸியாக ஆகும். இந்த மாதிரி ஒரு சுத்தமான மெல்லிசான துணியில் எடுக்கும்போது நல்லா பிழிஞ்சிடலாம். ஒரே தடவையிலே நல்லா கெட்டியான தேங்காய் பால் கிடச்சிரும். இந்த ரெசிபிக்கு தேவையான 7 ஏலக்காய், 8-9 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, பட்டை, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுக்கலாம். 5 பல் பூண்டு, நீட்டு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்து 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்தா போதும். எண்ணெய் இதில் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதுனால அதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து லேசாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துடலாங்க. அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தா போதும். இந்த சைஸ் டம்ளருக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுள்ள அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை சேர்த்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவோமோ அதை கணக்கு பண்ணி தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. நம்ம நார்மலாக சாதம் வைக்கிறது மாதிரியே ஒரு விசில் மட்டும் கூட வச்சா போதும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, நறுக்கி வச்சுருந்தா கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். இதை மட்டன் குழம்பு மட்டன் சுக்காவோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பால் சாதம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நல்ல உதிரி உதிரியாக நம்ம தேங்காய் பாலே எண்ணெய் விட்டதுனால நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக எண்ணெய் பசையோடு வந்திருக்குங்க. இது கூட மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ரைத்தாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜ்ஜுனால் நீங்கள் காளான் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு மட்டன் சுக்காவோட பிரியாணி டேஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மகிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.